ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு அட்வைசரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அட்வைசரி மூலமாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபர்னிஷ் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் பண்ணாத டேக்ஸ் பேயர்ஸ் என்னென்ன கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்வைசரி பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எக்ஸல் அண்ட் டேலி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஜனவரி மந்த்லேருந்து GSTR 1ல் வரப்போகிற புது டேபிள்ஸ் பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் செல்லராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டாபிக் உள்ள வரலாம். முதல்ல ஜிஎஸ்டி ரூல்ஸ் பிரகாரம் எல்லா ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸும் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டி போர்ட்டலில் வித்தின் 30 days ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சதுலேருந்து 30 நாளைக்குள்ள அல்லது பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் GSTR 1 ஆர் IFF, GSTR 1 டியூ டேட்டுக்கு முன்னால் விச்சவர் இஸ் ஏர்லியர், அதாவது இந்த ரெண்டு டேட்டில் விச்சவர் இஸ் ஏர்லியர் எது முன்னால் வருதோ அதுக்குள்ள அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும். ஓகேவா? அதாவது அந்த 2 நாட்கள் என்னலாம்னா எய்தர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆனதுலேருந்து 30 நாளைக்குள்ள அல்லது GSTR 1 ஆர் IFF ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கான டியூ டேட்டுக்கு முன்னால். ஓகேவா? ஸோ அப்போது இன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர் அவரோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டி போர்ட்டலில் மேக்ஸிமம் 30 நாளைக்கு உள்ள அப்டேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அண்ட் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்ட 30 நாள் உங்களுக்கு சீக்கிரம் முடிய போகுது, அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணாத பட்சத்தில் உடனே ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்னிஷ் பண்ணாதவங்களுக்கு சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். டேக்ஸ் பேயர்ஸ் ஆர் தேர்ஃபோர் அட்வைஸ்ட் டு ப்ராம்ப்ட்லி ஃபர்னிஷ் தேர் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் who have not provided it so far if 30 days period is shortly going to expire to avoid disruption in business activities and the subsequent suspension of GSTIN. ஓகேவா? அண்ட் இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை டேக்ஸ் பேயர்ஸ் கரெக்டாக ஃபர்னிஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி டெவலப் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அதை கூடிய சீக்கிரமே ஜிஎஸ்டி போர்ட்டலில் டிப்ளாய் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் would get suspended after 30 days. ஸோ அந்த 30 நாளைக்குள்ள நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணாத பட்சத்தில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் செய்யப்படும். அண்ட் இன்டிமேஷன் இன் ஃபார்ம் REG 31 will be issued to the taxpayer. ஸோ சஸ்பெண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஃபார்ம் REG 31ல இன்டிமேஷன் அனுப்பப்படும். ஓகேவா? ரெண்டாவது, it will get the taxpayer debarred from ஃபைலிங் எனி ஃபர்தர் GSTR 1. அதாவது ஒன்ஸ் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மேற்கொண்டு உங்களால் ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு GSTR 1ம் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் 30 நாளைக்குள்ளே நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணாத பட்சத்தில் சஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. கரெக்டாக? இப்போ அந்த சஸ்பென்ஷன் எப்போ ரிவோக் ஆகும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, if the taxpayer updates their bank account details in response to the intimation in form REG 31, அதாவது ஃபார்ம் REG 31 மூலமா தெரிவிக்கப்பட்ட சஸ்பென்ஷனை ஏத்துக்கிட்டு அதோட ரெஸ்பான்ஸா டாக்ஸ் பேயர் பேங்க் டீடைல்ஸை ஃபர்னிஷ் பண்ணும் பட்சத்தில் the suspension will be automatically revoked. ஸோ உங்களோட அந்த ஃபார்ம் REG 31ல சஸ்பென்ஷன் நோட்டீஸ் வந்த உடனே நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸா உங்களோட பேங்க் டீடைல்ஸை ஃபர்னிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சஸ்பென்ஷன் தன்னாலே ரிவோக் செய்யப்படும். ரிவோக்னா அந்த சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்ட் மூணாவதா பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணப்படலாம் அப்படின்னா, இஃப் த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஆர் நாட் அப்டேட்டட் ஈவன் ஆஃப்டர் 30 days ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஃபார்ம் REG 31. ஸோ சஸ்பென்ஷனுக்கான நோட்டீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணதுல இருந்தும் 30 நாளைக்கு உள்ள நீங்கள்
பேங்க் டீடைல்ஸை அப்டேட் பண்ணாத பட்சத்தில் the registration after suspension may also be taken up for cancellation process by the officer. ஸோ நோட்டீஸ் கிடைச்சும் அதுலேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை அப்டேட் பண்ணாத பட்சத்தில் சஸ்பென்ஷன் ஸ்டேட்டஸில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டை ஆஃபீஸர் கேன்சலேஷன் ப்ராசஸ்க்கு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் பேயர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் டு ப்ரொவைட் த நெசசரி இன்ஃபர்மேஷன் அண்ட் அவாய்ட் எனி அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயராக இருந்து இன்னும் உங்களோட பேங்க் டீடைல்ஸை ஃபர்னிஷ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உடனே ஃபர்னிஷ் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் இல்லைனா கேன்சலேஷனுக்கு அது லீட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.